கைஸ், எபிசோடு ஸ்டார்ட் ஆகுனதுமே 2 பேரும் பேசிக்கிறத தான் காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தர்ஷிகாவுக்கு பிடிச்சி போச்சு. அது எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை பிடிச்சிருக்கு, அவன் தான் எப்படி எடுத்துப்பானோ அப்படின்னு தெரியலை. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு. அது என்ன அப்போ வராத லவ் இங்கே வந்துச்சா? என்ன கதைன்னே புரியலை. ஆனால் இப்போ அவளுக்கு லவ் வந்தது அதுதான். என்னென்னா, எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி அவன் எப்படி எடுத்துக்க போகிறான், என்ன லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லலை வாயில். இவன் சொல்லுவான் அப்படின்னு அவள் வெயிட் பண்ணியிருக்கா. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒன்று கேமில் ஃபோக்கஸ்டாக இருக்கான். அது அவன் பேசுகிறதுலே தெரியுது. இன்னொன்று, தர்ஷிகாவை பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தானா கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு வெளியே ஒரு பொண்ணு கூட லவ்வில் இருக்கான்னு தான் அர்த்தம். இல்லைன்னா ஏன்னா அவன் பேசுகிறது எல்லாமே என்னால் உனக்கு எல்லோரும் இது பண்ணுவான்னு அப்படி சொல்கிறாங்களா, லவ் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கன்வே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுலேருந்து ஒரே அர்த்தம் அதுதான். ஒன்று தர்ஷிகாவை பிடிக்கலன்னு இல்லை, ஒன்று கண்டிப்பாக வெளியே ஏதோ ஒரு பொண்ணு கூட பையன் லீங்காக இருக்கான், இல்லை வேற ஒரு பொண்ணை ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதுதான் ரெண்டில் ஒரு காரணமாக தான் இருக்கும். அவள் ஃபஸ்ட்டு நல்லா சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தா. இவன் சொன்ன பதிலை கேட்டோடனே அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் வாடிட்டு இவன் கஷ்டந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இனி எப்படின்னு என்ன நடக்கும்னு தெரியலை. அவள் ஃபேஸ் ஆனால் மொத்தமாகவே வாடிட்டு அந்த காதல் தான் புட்டுக்குச்சு. ஆனால் இவங்க காதல் நல்லாவே போகுது. இவன் கிடைக்கிற எந்த ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் எதுவும் இது கேம்லேயே இல்லை, நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி கிடைக்கிற கிராப்லெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான். ஏதோ விஷ் பண்ணுற மாதிரி கீழே ஏதோ ஒரு பொக்கே மாதிரி ஒரு காலிஃப்ளவரை கொண்டு கையில் கொடுத்து, நானும் பவித்ரா வாங்க மாட்டேன்னு தான் நினச்சேன். பார்த்தா எனக்கே ட்விஸ்ட் ஆகி போச்சு. அவள் பொக்கே வாங்கிட்டா. வாங்கினதும் இல்லாமல் அப்புறம் இதுதான் சான்ஸுன்னு வா பவித்ரா ஒரு டான்ஸு போடலாமா அப்படின்னு கேட்டான். அவள் முடியாதுன்னு சொன்ன மாதிரி டக்குன்னு அடுத்த செகண்ட் வார்த்தையை மாத்திர. அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா பொக்கே வாங்கியிருக்கா, அடுத்து டான்ஸ். ஸோ பொக்கே வாங்கினது கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம் கூட. டான்ஸுக்கு ஓகே. ஆனால் அப்படின்னா பவித்ராவுக்கு எதுவும் என்ன ப்ராப்ளம் தெரில. ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவனுக்கு பிடிச்சது தான் இருக்குது. ஒரு மேபி வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். மற்றபடி அவனை பிடிக்க தான் செய்யுது. என்ன அவனுக்காக எந்த சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டேங்கா. ஏன்னா ஒரு வேளை எல்லாருக்கும் அகேன்ஸ்ட் ஆகிருவோமோ கேமில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்போல. சரி இதுதான் கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராயனும் விஷாலும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் எதை பற்றியுமே கவலைப்படுற மாதிரி இல்லை. நான் பவித்ரா தான் லவ் பண்ணுறேங்கிறதுல தெளிவாக இருக்கான். விஷால் ஒரு வார்த்தை கையில் கலாய்ச்சான். என்னன்னா, நீ ராணவுக்கு பவித்ரா மேலே காதல், ஆனால் பவித்ராவுக்கு ராணவ மேலே காண்டுன்னு. பவித்ராவுக்கு ரொம்ப கோவம் விஷாலை நல்லா விஷால்கிட்ட சண்டைக்கு போயிட்டா. அவன் சிரித்து சமாளித்தான். ஆனால் சீரியஸாக நீ காமெடி எடுத்துக்கண்டா, நான் சீரியஸாக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா மென்ஷன் பண்ணிட்டா. ஸோ இந்த ஜோடி சேர வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோடி நல்லா தாங்க இருக்குது. 2 பேருமே ஜென்யூனாக ப்ளே பண்ணுறவங்க, ஜென்யூன் கேரக்டராக தெரியுது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. இந்த மஞ்சுரின்னு ஒரு கேரக்டருக்கு எச்சரிச்சுக்கிட்டே ஒரு கரடி மாதிரி. இந்த கேரக்டர் எதுக்கு பிக் பாஸ் எடுத்தாங்கன்னு கூட தெரியலை. இந்த கேரக்டர் இருக்கிறதுனால பிக் பாஸுக்கு ஏதோ நல்ல வியூஸ் போகும்னு நினைக்கிறேன். மற்றபடி இது பிக் பாஸுக்கும் நல்லதில்லை, பிக் பாஸ் ஹவுஸுக்கும் நல்லதில்லை, சொந்த வீட்டுக்கும் நல்லதில்லை, இதை சுற்றி உள்ள யாருக்குமே நல்லதில்லை. இந்த ஒரே ஒரு ஆளால் பிக் பாஸ் வீடே தீப்படுத்தி எரியுது. என்ன காரணம்னா, பவித்ராவுக்கு இந்த டாஸ்க்கு, இந்த பாய்ஸ் லேடிஸ் இந்த நடுவுக்குள்ளே இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, வந்தால் டாஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. அப்போது பவித்ராவுக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவா.
சொன்ன உடனே காதலன் ராணவ் வந்து நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தாண்டலான்னு போவான் அந்த நடுவில் இருக்க வாழை. அதனால அருண் சொல்லுவான், லேடிஸ்லாம் சொல்லுவாங்க தாண்டக்கூடாது, இருந்தால் டாஸ் பண்ணணும். அதனால அருண் ஜாலியாக சொல்லுவான், நீங்கள் அதை காதலுக்காக இதை கூட தாண்ட மாட்டியா, தாண்டுறான்னு. உடனே தாண்டி தாண்டி தண்ணியெல்லாம் கொடுத்துருவான். இது ஒரு விஷயமா, தண்ணி தானே கொடுத்தான், வேறு எதுவும் பண்ணலையே. இதை ஒரு விஷயமாக்கி நீங்கள் என்ன ரூல்ஸை மீறிட்டுறீங்க அப்படின்னு ராணுவட்ட மஞ்சுரி சண்டைக்கு போயிட்டா. அதனால் ராணுவம் பதிலுக்கு, நீங்கள் இப்போ கூட தான் போன வாரம் இங்கே வந்துருந்தீங்க, இங்கே வர அப்போ நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னோமா, இல்லை ஃபன்னாக நீங்கள் மட்டும் எல்லாம் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் போயிட்டு, அந்த கேப்பில் இவன் அருண் பக்கத்தில் கதை விட்டுட்டு இருந்தான். இந்த மஞ்சுரி தொடங்கிட்டா அப்படின்னு போல் அது அவளுக்கு கேட்டுட்டு அதனால அருண்கிட்ட பாய ஆரம்பிச்சிட்டா. அதனால அருணுக்கு கோவம் வந்துட்டு, இப்போ எல்லோரும் சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க, மொத்தமாகவே இது ஒரு ஃபன்னான ஒரு சுச்சுவேஷன், எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் இவன் வந்து அருண்கிட்ட பாஞ்சாச்சு, எது நீ என்ன இது தான் ஃபன்னி இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சண்டைக்கு போயிட்டான். மொத்தத்துலேயும் இந்த கேரக்டர் இதை வந்து இந்த எபிசோடு ஸ்வீட்டாக, இந்த எபிசோடு ரொம்ப ஸ்வீட்டாக ஒரே லவ் சீன்ஸாக போயிருக்க வேண்டியது அந்த இடத்துல கொளுத்தி விட்டுட்டான் அந்த மஞ்சுரி. இதுக்கப்புறம் வர்றது எல்லாம் தீபத்தி எரியும், அடி பிடி தான். எல்லாம் சொன்னேன்ல, இந்த பைத்தியம் தேவையில்லாத வேலையை பார்த்து சும்மா அருண் வந்து ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு இவளுக்கும் அவனுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. அப்பையும் பாய்ஸ் டீம்னு சொல்லி அவன் சப்போர்ட்டு கூட பண்ணலை எதுவுமே. அவன் பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுற அப்படின்னு பாவம் போல் ஒதுங்கி சும்மா இருந்தான். அவன் வந்து பக்கத்தில் கிண்டல் அடிச்சிருக்கான். இது ஒரு விஷயமா அவளுக்கு கேட்டுட்டு இப்போ அதான் பிரச்சனை. அப்போ அவன் அங்கேருந்து சண்டையை விட்டுட்டு அருண்கிட்ட வந்து பாஞ்சிட்டு ஆகுனா மாக்கிங். இந்த மாக்கிங்கிற வார்த்தையை நாங்கள் நான் வந்து டிஸ்னியில் ஒருக்க படிச்சிருக்கேன், ஆனால் சும்மா இப்படி கேள்விப்பட்டதெல்லாம் இல்லை. இந்த மஞ்சூரிங்கிற வந்த அப்புறம் மாக்கிங் ஒவ்வொரு எபிசோட்லையும் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கா. யாருக்காக இருந்தாலும் வருமா வராதா. இது வந்து 4 எல்லாரும் இது அவனோட இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு ஆடிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு முத்திரை, நீ இப்போ கல்ல இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு முத்திட்ட குத்திட்ட அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும். ஸோ அந்த கோவத்தினால இங்கே எதுக்குங்க இப்போ ஆகுனா மாக்கிங்கன்னு இப்போவும் அதை சொல்கிறோம். இப்போ எனக்கு கிண்டல் அடிக்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். கிண்டல் அடிக்காதீங்க எனக்கு பிடிக்கலன்னு, மாக்கிங்கன்னு இப்போவும் போட்டு விட்டுட்டான். அதனால அருண் கடுப்பாகி இங்கே 2 பேருக்கு சண்டை ஆகிட்டு நான் அவங்க அப்படிங்கிற ஒரே சண்டை தீபத்தி எரியுது. நான் அந்த சண்டை எங்கே போயிட்டேன்னா பயத்திர பைய சவுண்டு கொடுத்தா அவளுக்கு மஞ்சுரிக்கு சாதகமாக நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு அந்த சண்டை அருணுக்கும் பவித்ராவுக்கும் போயிட்டு, நீங்கள் என்னங்க அவங்க தலைவர்னா அவங்களுக்கு ஜால்ரா பண்ணி அடிக்கிறீங்க, ஆமாம் சொல்லி அப்படின்னு. அருண் வைக்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாரும் குறை சொல்ல எதுவுமே இல்லை, யாராக இருந்தாலும் இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் வின் பண்ணுற இவ சொல்கிற வேர்டு இப்போ எல்லா லேடிஸ் ஓட்டையும் கெடுக்கும் தானே. அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஒரு பிராண்டை குத்தி அதை மென்ஷன் பண்ணி இருக்க மஞ்சுரி. இவளை எதுக்கு கூட்டுருக்குன்னே தெரில. இவளால் ஒரே கலவரம். சும்மா அருண் யாருக்கிட்டையுமே கிளாஷ் இல்லை, வரிசையாக அந்த மஞ்சுரியால் ஒவ்வொரு ஆளு கூடயா கிளாஷ் ஆகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை இந்த மஞ்சரியை. உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, நான் மனசார சொல்கிறேன். ஃபைனலாக பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு ராஜா ராணி ஒரு மன்னராட்சி கான்செப்டில் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ராஜா வந்து ராணவ், ராணி வந்து சாச்சனா, வேலைக்காரன் ஜெஃபி, அப்புறம் இது படைக்கு தளபதி லேடியில் இவா இந்த தீ கொளுத்தி போட்டவா. அவ்வளோதாங்க இன்னைக்கு டுடே எபிசோடோடது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.
இப்போ உங்களிடம் விடைபெறுகிறேன். டாட்டா பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ்.